ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி கோதுமை பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல மிக்சிங் பவுல் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பால் சரியாக இருக்கும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை, பால், எண்ணெய் எல்லாமே நல்லா கலந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இது மாதிரி ஒரு ஃபோர்க் இல்லைன்னா விஸ்க வச்சு நல்லா கலந்துட்டா போதும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. 2-3 நிமிஷத்துலேயே சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். நம்ம நெய்யில் வெண்ணெய் சேர்க்கும் போது அப்படியே சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் சேர்க்கும் போது கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிஸ்கட் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட 2 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கோதுமை மாவு நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். 2 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையால் கலந்து விட்டுறலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா பால் பத்தாத மாதிரி தான் இருக்கும். பிசைய நல்லா சரியாயிரும். நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இலக்கம் கொடுக்கும். ஆரம்பத்திலே பால் நிறைய சேர்த்துட வேண்டாம். 1/2 கப் பால் சரியாக இருக்கும். வேணுங்கிற பட்சத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம கையோட சொட்டுக்கு சர்க்கரை நல்லா இலகி வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப டைட்டாக இருந்தால் வேணால் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். நான் இது கூட பால் சேர்த்துக்கல. முதல்ல சேர்த்துன 1/2 கப் பால் தான் எனக்கு சரியாக தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் சர்க்கரை, 1/2 கப் பால் சரியாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இது நல்லா கெட்டியாக தான் இருக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும். இதை ஊற வைக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இனி நம்ம மாவு திரட்ட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். அப்போ ஒட்டாமல் வர்றதுக்காக நான் இந்தளவுக்கு பால்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இன்றைக்கி இதை தேய்ச்சிடலாம். நம்ம இது கூட சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பிசு பிசுன்னு வராது. இந்த பிஸ்கட் செய்கிறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேய்ச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கட்டும். ரொம்ப லேஸாக இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். நம்ம இப்போ இதை பிஸ்கட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சின்ன மூடி எடுத்திருக்கேன். இது மாதிரி பிளாஸ்டிக் மூடி இல்லைன்னா சில்வர் மூடி இருந்தால் சரியாக இருக்கும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி மூடி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணாலே போதும். மித்த இடத்துல இருக்கிறது மாவு தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவு தனியாகவே எடுத்துடலாம். நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்துடும். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மொத்தமாக இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு டிசைன் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணோம்ல, அந்த மூடியில் வச்சு இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். குக்கீஸ்கெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி டிசைன் கிடச்சிரும். இந்த டிசைன் தான் போடணுங்கிறது இல்லை. நம்மளுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கீஸ் டைப்பில் டிசைன் கிடச்சிருக்கு. இதுலேயே இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம பேக்கெட்டில் வாங்கி சாப்பிடுவோம்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில், அந்த ஷேப்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு இது மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஓரங்களெல்லாம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிஸ்கட் கிடச்சிருச்சு. ரெக்டாங்கிளில் தான் கட் பண்ணுங்கிறது இல்லை. நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி நம்ம பொரிக்க வேண்டியது தான். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய்ச்சிருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். நம்ம எந்த பலகாரம் பண்ணும்போது இது மாதிரி இரும்பு கடையில் பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக இழுக்காது. அதுக்காக இரும்பு கடையை வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பிஸ்கட்டை எடுத்து போட்டுக்கிறேன்.
எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா சீக்கிரமாக வெளியில் கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. இப்போ பிஸ்கட்டை சேர்த்தியாச்சு, 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா கரண்டி வச்சு எல்லா பக்கமும் திருப்பிடலாம். இது மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விடலாம், அப்போ தான் ஈவனாக கலர் வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் டார்க்காக இருக்கும், ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும். அதுக்காக தான் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம இதில் சர்க்கரை சேர்த்து இருக்கிறதுனால சீக்கிரமாக கலர் மாற ஆரம்பிச்சிரும். நம்ம இது இன்றைக்கி கோதுமையில் செஞ்சுருக்கோம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஈவனாக எல்லா பக்கம் ஒரே கலர் வருது. அதுக்காக இப்படி திருப்பி திருப்பி விடணும். இது மாதிரி லைட்டாக கலர் மாறும்போதே எடுத்துடலாம். இதை விட்டோம்னா ரொம்ப கரிய ஆரம்பிச்சிரும். போதும், எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி இந்த பிஸ்கட்டில் மைதா சேர்த்துக்கல, ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கல. ஸோ இந்த பிஸ்கட் ரொம்ப நல்லது உடம்புக்கு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ செகண்ட் பேட்ச் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பேட்ச் போடுறேன். நம்ம இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கல, அடிஷ்னல் கலர்ஸும் சேர்க்கல. இதை கோதுமாவில் செஞ்சுருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். செகண்ட் பேட்சும் நல்லா செவந்துருச்சு, போதும், எடுத்துடலாம். நம்ம கோதுமை பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.